இங்க பத்தியா பைத்தியத்தை எவ்வளவு ஹாயா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறத. மாமா நான் உன்ட்ட என்ன சொன்னேன் நேத்து? நீ ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டா சொல்றா, ஒரு நாளைக்கு 1000 சொல்றா, எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கும்போது என்ன சொன்ன அப்படின்னு? ஸ்கூல் ஓபன் பண்ண போறானோ யூனிஃபார்ம் வாங்கி கேட்டனா இல்லையா உன்ட்ட? அதெல்லாம் நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு வாங்கினேன். உனக்கு எதுக்கு? போன வருஷம் வாங்கின யூனிஃபார்ம் இருக்குல்ல, அதை போட்டுட்டு போ. எது போன வருஷம் வாங்கி தந்தியா நீ? எனக்கு வாங்கி கொடுத்தது வந்து நான் 2வது படிக்கும் போது வாங்கி கொடுத்தது. நான் 5வது போயிட்டு இருக்கிறேன். அதே போட்டுட்டு போறா. இப்போ இந்த லட்சத்துல வந்து படிப்பு வரல, படிக்கலாம் போகல வரலங்கிறது. இப்போ யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தா மட்டும் நீ அப்படியே படிச்சு கிழிச்சு பாஸ் மார்க் வாங்கிட போறா. இப்போ என்ன சொல்ற? நீ வாங்கி தரியா வாங்கி தர மாட்டியா? அது சொல்லு. அதுக்கே மூஞ்ச அப்படி வச்சுக்கிறா, ஒழுங்கா நில்லு. அங்க வந்து ஒரு யூனிஃபார்ம் மட்டும் தான் வாங்கி தருவேன். அதை விட்டுட்டு வந்து பேக் வேணும் ஷூ எல்லாம் கேட்க கூடாது, சரியா? அப்படி இருக்கிறதா சொல்லி இப்போ வரேன். ஓ நம்மளுக்கே நீங்க கட்டளை போறீல? இது அங்க வந்து நான் மண்ணில் கிடந்து உருண்டாவது எப்படியா நான் வாங்க மாட்டேனா ஷூ பேக்கு? ரொம்ப உள்ள யோசிக்கிறான். நம்மள தெரியாதனமா வந்து ஷூ பேக்கும் சொல்லி கிளப்பி விட்டுட்டோமோ? என்னடா நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ வார்த்தை பார்த்து நிக்கிறியா? ஒன்றும் சொல்லாம யூனிஃபார்ம் மட்டும் தான் வாங்கி தருவேன். அங்கெல்லாம் வந்துட்டு ஷூ பேக்கெல்லாம் கேட்கக்கூடாது, அப்படி இருக்கிறதா சொல்லு. நான் வரேன் இப்போ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதம்மா. நான் கேட்காமலே நீ ஷூ பேக்கு எல்லாமே சேர்த்து வாங்கி தந்துடுறாளே. நான் வந்து அப்படி எல்லாம் கேட்பேனா? ரொம்ப உள்ள யோசிக்கிறான். என்ன குத்து பண்ண போறான்னு தெரியல. அங்க வந்து சரி வா கிளம்புவோம். அல்லவே யார் மூத்திரம் முடிக்க கூடாது, அவ்வளவு குறுக்க நிக்கிறா. ஏட்டே அங்க பாத்தியா மயில் நிக்கிறா. நம்ம போறத பார்த்துட்டு விசாரிப்பா எங்க போறியான்ட்டு. நீ எதுவும் வாய்த்து சொல்லிவிடாத. நீ மாமா கவலைப்படுறா? என் கழுத்தறத கூட நான் சொல்ல மாட்டேன். என்ன கவா எங்க போறியா? மாமாவும் பேரனே சேட்டே அந்த மூதை மூஞ்சில மண்ணலி கொட்றா. கவாவாம்ல பேர சொல்லி கூப்பிடுறியா? விளக்கமா அடிப்பா சொல்லிட்டேன். கவா தானே உன் பேரு, அது சொல்லி தானே கூப்பிடுவா. வேற எப்படி கூப்பிடுவா உங்கள? பேர் கவாவா இருந்தாலும் நான் உன்னை விட 10 வயசு மூப்பு தெரிஞ்சுக்க. ஒரு மரியாதை வேணா? இது சரி என்ன தெரியும்? 10 வயசுன்னு தெரியா? எனக்கு 25 வயசு, உனக்கு 65 வயசு, 40 வயசு டிஃபரண்ட் இருக்கு தெரிஞ்சுக்க நமக்கு ரெண்டு பேருக்கும். மயில் மாமி இப்போ நாங்க எங்க போறோம் தானே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நாங்க பட்டுக்கோட்டைக்கு போறோம். எனக்கு யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு. இதான் மாமா வந்து கொண்டு சொல்ல வேணாம்னு சொல்லிச்சு. நானே சொல்லிவிட்டேன். போதுமா? யாட கழிச்சா எது சொல்ல மாட்டேன்னு சொல்லி நீ சொல்லிட்டு இருக்கா எல்லாத்தையும். நான் கூட சொல்லியிருந்தா கூட இவ்வளவு டீட்டெயிலா சொல்ல மாட்டேன். இப்போ எதுக்கு நீ சொன்னா எல்லாத்தையும் அவள்கிட்ட போய்? ஓஹோ என்னட்டு சொல்ல வேணாம்னு சொன்னியா? இது உனக்கு வைக்கிற நான் ஆப்பு. என்ன கவா கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இருக்கிறா? உனக்கு சரியும் தெரியாதா? நீச்சலும் பாக்குறே இல்லையா? இப்போ யாராவது போய் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ஜவுளி கடையில் எடுக்கிறாளா? இப்பதான் எல்லாமே வந்து குப்பை கடையில் கொடுக்குறானுல யூனிஃபார்ம். என்ன அவ்வளவு சொல்றா? குப்பை கடையில கொடுக்குறாங்க யூனிஃபார்ம்? ஐயா நம்ம சொன்னதை கவா நம்பிட்டான். இனிமே விளையாட்ட காட்ட வேண்டியதான் அவளுக்கு. ஆமா நான் நேற்று தான் போய் அப்பாஸுக்கு யூனிஃபார்ம் ஆயிட்டு வந்தேன் குப்பை கடையில போய். நான் உன்னை தான் கூட்டிட்டு போனான்னு பார்த்தேன். உன்னை ஆளை காணோம். வீட்டுக்கு வந்து பார்த்தேன் வீடும் பூட்டி கிடந்துச்சு. பாத்தியா என் நேரத்தை போய் நீ வாங்கிட்டு வந்தியா அப்பாஸுக்கு? நான் எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அதான் நான் வெளியூருக்கு போயிட்டேன். எத்தனை யூனிஃபார்ம் கொடுத்தானுவ? என்ன இதுல எல்லாம் கணக்கெல்லாம் இல்ல, எத்தனை வேணாலும் தரானுவ. நான் தான் போது ஒரு 3 கூட அப்படின்னு ஆயிட்டு இருந்தேன். என்னென்ன டிசைன் எல்லாம் வச்சுக்கிறானுவ. மயில்மாமி ஜீன்ஸ் பேண்ட் தரானுவ. ஆமலை கேட்டு ஜீன்ஸ் பேண்ட் கொடுக்குறானுவ. அப்படியே கும்மாக்கு வந்து கை தவணி கேட்டு வாங்கிக்கிடுங்க, அதுவும் தரானுவ. இவ்வளவு நல்ல இருக்கல. இவ்வளவு போய் நம்ம கொஞ்சம் நேரத்தை தப்பா நினைச்சிட்டோம். ஜவுளி கடையில போய் காசு கொடுத்ததுக்கு இங்க குப்பை கடையில போய் எல்லாத்தையும் வச்சு வாங்கிட்டு வந்துடலாம் போல இருக்கு. என்ன தப்பா நினைச்சிக்க மயில்? உன்னை வந்து நான் கொஞ்சம் நேரத்தில் தப்பா நினைச்சுட்டேன். நல்ல வேலைமா சொன்னிய குப்பை கடையிலேயே எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குதுன்ட்டு. அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே நின்று தொண்டு பேசிட்டு இருக்காத, சீக்கிரம் போ. அப்புறம் கூட்டமா வந்துருச்சு, மக்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாண்டு இல்லைன்னு தெரிய போறானுவ. வாங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும்? அந்த கூப்பனை கொடுங்க. ஒரு 3 செட் ஸ்கூல் யூனிஃபார்ம் வேணும். அப்படியே எனக்கு ஜீன்ஸ் பேண்ட். எனக்கு கைதி தாவணி வந்து இந்த புறப்போட்டது வேணாமா? அது ஒரு பாடு இருக்குது. பூ போட்டதா இருக்கட்டும், கத்தரிப்பு கலர் பூ போட்டதா எடுமா? எது கைலி தாவணி ஜீன்ஸ் பேண்ட் வேணுமா? ஏமா இது வந்து கூப்பங்கடை, இங்க வந்து சீனி மண்ணெண்ண தான் கிடைக்கும். நீ கேட்கறது வந்து கைலி தாவணிலாம் இங்க கிடைக்காது. அதெல்லாம் பக்கத்து கடையில இருக்குது ஜவுளி கடை, அங்க போய் வாங்கிட்டு போ. யாரை ஏமாத்திரியா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வருது. நேரத்தில் வந்து மக்கள் வாங்கிட்டு தான் போனிச்சு, எனக்கு மட்டும் இல்லைன்னு சொல்றா. ஒழுங்கா போறியா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணவா சொல்லிவிட்டேன். என்ன இன்னைக்கு ஒருத்தையும் காணும் தெருவில்? இங்கிட்ட தான் கவ அங்கிட்டு ஆஞ்சிக்கிட்டு இருப்பா. அவளையும் காணும், மயிலையும் காணும். அவ்வளோ அமைதியா இருக்கு. எங்க இருக்காளோல இல்ல வெளியூர் எங்க போயிட்டாளோல? என்னாச்சு? என்ன பண்றியா? ஆயுசு 100 உனக்கு. நான் இப்பதான் நினைச்சிட்டு இருக்கிறேன் கவாவையும் காணும் ஒன்னையும் காணும்ட்டு. நீ பின்னாடி வந்து நின்று என்னாச்சு பண்றேன்னு கேட்கறா. ஏன் இந்த வாசல்ல உட்காந்து இந்த கீரை உருவிக்கிட்டு இருக்கிறியா? வீட்டுக்குள்ள உட்கார வேண்டியதானே? வீட்டுக்குள்ள உட்காந்தாக்க இப்படி மனுஷ மக்களை பார்க்க முடியாது. அதுக்காக தான் இப்படி காத்தோடமா வந்து வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிறேன். அவன் எங்கடி கவ்வா எங்கடி ஆளை காணும்? கவ்வா வீட்டுக்கு வருமானம் எல்லாம் தெரியாது. நம்ம தான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்த்துட்டு வரணும். என்னடி சொல்றா மன்னவா? ஏன்டி நம்ம ஏன்டி போய் அவளை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்கணும்? என்னடி பண்ண அவளை? நான் சும்மா வீட்டு வாசல் இருந்தா கவ்வாவும் சேர்த்து போனாங்க. எங்க போறீங்க கேட்டதுக்கு அவன் வந்து சேட்டுட்ட சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறா. என்னட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு. அவன் சேட்டு எல்லாம் சொல்லிவிட்டான். இது மாதிரி வந்து மாமா வந்து கொண்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிச்சு. நாங்க வந்து பட்டுக்கோட்டைக்கு வந்து யூனிஃபார்ம் எடுக்க போறோம். அதுக்கு தான் நான் சொன்னேன், இப்போ இது எதுக்கு போய் நீ ஜவுளி கடையில் போயிருக்கிறா? குப்பை கடையில் தான் ஃப்ரீயா கொடுக்கறானுன்ட்டு அங்க போயிருக்கிறா போய் வாங்குறதுக்கு. அப்படியே அவளுக்கு வந்து கையில் தாவணி கொடுக்கறான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறேன். நேரம் போய் கேட்பாவ, இப்போ நேரம் போலீஸை பிடிச்சி கொடுத்துருவானுவா. அடி மண்ண போய் ஏன்டி இந்த வேலையை பார்த்தா? அல்லவா இந்த வந்துட்டா கவா நான் போற வீட்டுக்கு. அந்த மண்ணை போல யாராவது கொஞ்சம் பிடிக்குமா? என்னடிக்கவா என்னாச்சு? ஏன் இவளுக்கு கோபமா வர்றா? அதே அவ்வளோ கேட்கறா. நான் வந்து இவனுக்கு வந்து யூனிஃபார்ம் எடுக்கிறா பட்டுக்கோட்டைக்கு போயிட்டு இருந்தேன். வழியில் இவன் நின்றா எங்க போறேன்னு கேட்டதுக்கு இவன் சொன்னா நாங்கள் வந்து யூனிஃபார்ம் எடுக்க போறோம். இதெல்லாம் வந்து ஜவுளி கடையில் யார் எடுக்கிறா? இப்பதான் வந்து எல்லாமே ஃப்ரீயா வந்து குப்பை கடையில கொடுக்கறானுண்டு. அப்படியே வந்து எனக்கு வந்து கைதி தாவணியும் கொடுக்கறான்னு சொல்லி ஆசையை காட்டினாடி. அதே நம்பிக்கிட்டு நாங்கள் போய் கேட்டேன். அவனும் சொல்லிவிட்டானுவ ஒழுங்கு மரியாதையே போறியா இல்லை போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு சொல்லிட்டானுவ. அதோட தலை தெரிச்சு விட்டியாரமா? இதுக்கேட்டி பச்சை பிள்ளையாரும் வந்துகிட்டு இருக்கிறா. இன்னைக்கு வந்து சாக்கு சரியா போயிருக்கோம். நாளைக்கு போய் கேளு, தந்தாலும் தருவானுவ. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களோட பொழுதுபோக்கு நானே கிடைச்சேன்.